எப்படியோ நம்ம கைக்கு இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்துடுச்சு அப்படின்னு ஹாப்பியாக அதை தூக்கும்போது ஒரு ஃபீல் வந்தது பாருங்கள். அப்படியே ஒரு குழந்தைய தூக்குற அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருந்தது. உண்மையிலுமே அவ்வளோ பெருசாக தான் இருந்தது, வெயிட்டாகவும் இருந்தது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பைட்லேயே தெரிஞ்சிடும் இல்லையா அது எந்த அளவுக்கு டெம்ட் ஆக்கியிருக்கு அப்படின்றத. ஸோ அது ஒரு அளவுக்கு பிச்சதும் பயங்கர சூடு, அப்படியே ஆவி பறக்குது, அந்த அளவுக்கு சூடு. பெங்களூர் குளிருக்கும் இந்த சூடாக இந்த ஃபிஷ்ஷை சாப்பிடும்போது செம்மையாக இருந்தது, அவ்வளோ ஈக்குவலாக இருந்தது காம்பினேஷன். என்னடா இது ஃபிஷ் இப்படி கறிக்கி கொடுத்துருக்காங்களே, அப்படி கிடையாது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஆல்ரெடி. ஒரு க்ரீன் கலரில் சட்னி தடவி இருந்தாங்க இல்லையா, அந்த சட்னி தாங்க அது. அவ்வளோ டேஸ்ட் அந்த சட்னி. அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலனா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, உண்மையிலுமே அவ்வளோ டேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு வாய் பிச்சு வாயில் வச்சதுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, உண்மையிலுமே நல்லா இருந்தது. சின்ன வயசுலேருந்து நான் மீனெல்லாம் அவ்வளோக்கும் சாப்பிட மாட்டேன். பட் ஆனால் இப்போ தான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாமே அடிக்கடி சாப்பிட்டு பழகினேன். அதுவும் இங்கே சாப்பிட்டதுலேருந்து எனக்கு ரொம்பவுமே அந்த டேஸ்ட்டு பிடிச்சதுனால அடிக்கடி நாங்கள் போவோம். ஃபிஷ் ஞாபகம் வந்துட்டாவே அங்கே தான் போவோம், வீட்டில் கூட செய்யறதில்ல. ஏன்னா நமக்கு ஒரு 100 ருபீஸ்க்கு இவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷு கிடைக்கும்போது நம்ம டைரெக்டாக அங்கேயே போய் சாப்பிட்றலாம் இல்லையா. அதுவும் இவ்வளோ டேஸ்டியாக, இவ்வளோ சூப்பர்வா. ஸோ நம்ம போனதுக்கு அடுத்து தானே எடுத்து போட்டு தராங்க இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு மிஸ் பண்ணணும்? என்ன நீ மட்டும் சாப்பிட்ருக்க, எனக்கும் ஊட்டு அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸு. சரி இந்தா தின்னு தொலை அப்படின்னு சொல்லி ஒரு வாய் கொடுத்துட்டு எனக்கு அவன் ஊட்ட, அவனுக்கு நான் ஊட்ட, இப்படியே மாற்றி மாற்றி 2 பேரும் ஊட்டி விட்டுக்கிட்டோம். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற அந்த ஃபிஷ்ஷோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேட்டுச்சு. ஒரு நைட்டோட டின்னரே எங்களுக்கு ஃபிஷ்ஷு தான். ஸோ ரிட்டன் கிளம்பியாச்சு. சாப்பிட்டுட்டு ஒரு பல்ப்பியோட இந்த ஃபிஷ் விலாகை முடிச்சிட்டோம். இந்த பல்ப்பின்றது 2 பேருக்குமே பிடிக்கும். ஒரு பாட்டிலை வாங்கி ஆளுக்கு ஆஃப் ஷேர் பண்ணி குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.